ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன குக்கிங் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸ்டாண்டும் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு இருந்து எடுக்க முடியல. வீடியோவிலையும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு பீக்கங்காய் தோல் துவையல் தான் பார்க்க ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆட்டாங்கல் தான் மிஸ்ஸிங். அப்புறம் ராக் சால்ட் எப்பவும் போல் வடச்சட்டி எடுத்து வச்சு கடாய் சூடான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, வடைப்பருப்பு அது போட்டதுக்கப்புறம் பீக்கங்காய் தோல் சீவி எடுத்து வச்சிருந்தேன். 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு அதையும் இது கூட போட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்துருந்தேன். கட் பண்ணிட்டு அது கூட 10 பல்லு பூண்டு எடுத்துட்டு அதுவும் போட்டுக்கலாம். உளுந்து வடைப்பருப்பு போடுறப்பவே முழு மல்லி வந்து 2-3 போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளி கலரை பாருங்களேன், அப்படியே ரெட்டிஷ் நல்லா அழகா குண்டு குண்டுன்னு 2 தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதையும் கட் பண்ணி இப்போ போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். சாப்பாடு ஒரு சைடு வச்சு விட்டாச்சு, அதுவும் வெந்துட்டு இருக்குது. எப்பவும் போல வடிச்ச சாப்பாடு தான். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டேன். இதுதான் சமையல். வடிச்ச சாதம், பீக்கங்காய் தோல், சூப்பரான துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு கூட சொல்லலாம். ஆட்டுக்கல் ஆட்டினா இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையா வந்து இப்பயும் சொல்லக்கூடாது, டேஸ்ட் வந்து அட்டகாசமா வந்துருச்சு. சிஜார் வந்து கொஞ்சம் நல்லா அரையாதனால இந்த தேங்காய் மட்டும் அங்கங்க வந்துட்டு கடிப்பட்டு லாஸ்ட்ல 2 சிலு தேங்காய், கொஞ்சமா துணுட்டு புளி போட்டுக்கலாம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு. அரைக்கிறப்பவே மனம் சூப்பரா அடிச்சது. உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது டேஸ்ட் வேற மாதிரி வந்துடும். சரி, இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எப்பவும் போல நம்ம கடாயை தூக்கி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு பொரிய விட்டுட்டு கடுகு நல்லா பட்டுன்னு வெடிக்கும். கையில் மூஞ்சிலெல்லாம் படுதா கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு ஃபோக்கஸ் வச்சு எடுத்துட்டு எப்படி ஜூம் பண்ணி எடுத்தாலும் கடுகு வெடிக்கிறப்ப அந்த கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து வந்துட்டு குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணெய்னால சட்டி சூடு வைக்கிறது, இதனால சில பல காயங்கள்லாம் வாங்கி அதுக்கு முன்னாடியே சமைச்சிருப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி அளவுக்குலாம் கிடையாது. லைட்டாக சூடு பட்டாலே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாவு எடுத்துட்டு எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடத்துல மட்டும் வைக்காம அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி. எதுக்கு அப்படின்னா ஒரு டைம் லெமன் ஊறுகாய் பண்ணுறேன் அப்படின்னு கொதிக்கிற தண்ணியை வந்துட்டு கையில் ஊற்றிக்கிட்டேன். நல்லா பலூன் தண்ணி ஊத்தின மாதிரி கையில வந்துட்டு இருந்தது. சுடுதண்ணி ஊத்தினப்பது கூட ரொம்ப எரிச்சல் இல்லை. அதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லா கை பயங்கரமா எரிச்சல் எடுத்து 2 டேஸ்க்கு மேல பெயின் பயங்கரமா இருந்தது. அதனாலதான் குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தேன், அதையும் போட்டு ஓடியே போயிட்டேன். பார்த்தீங்களா எப்படி போக வருதுன்னு? வித்த காட்டுற மாதிரி தான் இருக்கும் நான் சமைக்கிறதுலேயே. ஒரு வழியா தாளிச்சு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பீக்கங்காய் தோல்ல பண்ண துவையல், சட்னி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். தாளிப்பை வந்துட்டு அதில் கொட்டிக்கலாம். ஒரு கையில ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில சமைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நான் சமைக்கும் போது வந்துட்டு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சாதான் எனக்கு வந்துட்டு மனசு நிம்மதியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் டப்பாவை அந்த இடத்துல வச்சிடணும். கடுகு போடுறதுக்கப்புறம் கடுகு வந்துட்டு அந்த செல்ஃபில் போய் வச்சு பக்கத்தில் வச்சுட்டு அப்புறமா அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைக்கலாங்கிற பழக்கமே வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடும் வெந்துருச்சு, அதையும் வடித்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சுடு சாப்பாடு போட்டு இதை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாலாம் வேணாம், நிறையவே எடுத்து வைக்கலாம். காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.